நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணி 360 டிகிரி ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவையான முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்ளிகேஷன் அதில் இருக்கணும். அது மட்டுமே இல்லாமல் கைரோஸ்கோப் சென்சார் இருக்கணும். உங்கள் ஃபோனில் கைரோஸ்கோப் சென்சார் இருந்தால் மட்டும்தான் 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்க முடியும். ஓகே, என்னோடய ஃபோனில் கைரோஸ்கோப் சென்சார் இருக்கா இல்லையா நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதை தீர்த்து வைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப் போயிட்டு 360 டிகிரி வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ரிசல்ட்டில் ஏதோ ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கிற டைமில் உங்கள் ஃபோனை லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி பேன் டில்ட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணுறப்போ உங்கள் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ மூவ் ஆகும். அதுதான் 360 வீடியோ. ஓகே, இன்றைக்கி நம்ம 360 வீடியோ பற்றியெல்லாம் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இது சொல்லியிருக்கேன். 360 டிகிரி ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்ளிகேஷன் முக்கியம். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. மேபி சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கேமரா ப்ளஸ் ஐக்கான் கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்பாங்க, அதை ஓகே பண்ணிக்கோங்க. இப்போது கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற இந்த 2 ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லோ கலர் சர்க்கிள் ஒயிட் கலர் சர்க்கிளில் உட்கார்ற மாதிரி மேட்ச் பண்ணணும். அதாவது பாயிண்ட் த கேமரா அட் த டாட் அப்படின்னு கீழே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ஃபோனை போர்ட்ரேட் மோடில் வச்சு எடுக்க வேண்டாம், லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்டில் வச்சு எடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் டாட் ஒயிட் கலர் டாட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே, ஒரு கிளிக் முடிஞ்சது. இப்படியே 360 டிகிரிக்கு நீங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களை சுற்றி உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் கேப்சர் பண்ணிக்கும். 360 டிகிரியில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் கேப்சர் பண்ணணும். அப்படி நீங்கள் கேப்சர் பண்ணல அப்படின்னா கீழே வர அந்த டிக் மார்க் எல்லோ கலரில் மட்டும்தான் இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்டையும் கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிக் மார்க் கிரீன் கலரில் மாறிடும். அந்த டிக் மார்க் கிரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபோட்டோ அவுட்புட் எடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி பிளர்ரியான இமேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நாம் 360 டிகிரி ஃபோட்டோ எடுத்துட்டோம். கீழே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகும். அந்த ப்ராசஸிங் டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நான் இந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். நாம் கிளிக் பண்ணின அந்த 360 டிகிரி ஃபோட்டோவை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன், இந்த ஸ்டிச்சிங் ஒர்க் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இவ்வளோ நேரம் எடுத்த கிளிக் எல்லாமே மர்ஜ் பண்ணி ஒரே கிளிக்காக கொடுக்கறது தான் இந்த ஸ்டிச்சிங் ஒர்க். நாம் கேப்சர் பண்ணினா அந்த 360 டிகிரி ஃபோட்டோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம கேப்சர் பண்ண 360 டிகிரி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் கேலரியில் சேவ் பண்ணி பார்க்கலாம். பேனரோமா ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃபேஸ்புக் ஆர் யூடியூப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த 360 டிகிரி ஃபோட்டோவை ஈஸியாக வியூ பண்ண முடியும். உங்கள் ஃபோன் கேலரியிலேருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ அப்படின்னு தான் சொல்லலாம். அது ஒரு பேனரோமா ஃபோட்டோ மாதிரி சேவ் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி எப்படி 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ண கூகுள் ஸ்ட்ரீட் வியூ அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த வீடியோவில் எடுத்த 360 டிகிரி ஃபோட்டோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது போல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்டு இருக்கு.
அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ட்ரிக்ஸ் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.